ஒரு அரசாங்கத்தை கட்டி அமைத்தவர் தேசிய தலைவர் பிரபாகரன். அவரை பத்தி அவர் கூட இருந்தோம், அவர் கூட வாழ்ந்தோம், அவருக்கு ஐடியா கொடுத்தோம், அவருக்கு அந்த சாப்பாடு கொடுத்தோம், இந்த சாப்பாடு கொடுத்தோம்னு ஒரு கழுசடை சொல்லுது. நாம் தமிழர் கட்சியினுடைய பொருடிய பொறுக்கிய பொம்பளை பொறுக்கிய எங்க அசிங்கப்படுத்தணும்னா தெரு தெருவா அசிங்கப்படுத்தணும். இப்ப வந்திருக்கான ஒரு பொறுக்கி சினிமாக்கார நாய் அந்த நாய் சொல்லுது, அரசியலே தெரியாத நாய் சொல்லுது. அவங்க குரூப்ல சின்ன சின்ன பசங்க சொல்றாங்க 1000 ரூபாய் உரிமை தொகை வேணாங்கிறாங்க. நிறைய திட்டங்களை கொண்டாந்துருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு வேணாங்கிறான். இத போய் கிராமத்துல சொன்னான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா செருப்பு தீய கரைச்சி தலையில ஊத்தி விளக்க மாத்திர அடிச்சு அவனை அனுப்புவாங்க. அந்த பொறுக்கி பையனை பொறுக்கின்னு தான் சொல்ல முடியும், ரவுடின்னு தான் சொல்ல முடியும். அவரை போய் ஐயா அவரு சீமான் அவரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர்னா சொல்ல முடியாது. வேலைக்கு போற பெண்கள்லாம் ஒழுக்கம் கட்டவர்கள், தலித் மக்கள் அழுக்கானவர்கள்னு சொன்னான் சங்கராச்சாரியர். அப்பதான் அவன் நாக்க அறுத்திருக்கணும். சீமான் போன்ற பொம்பளை பொறுக்கி பாலியல் குற்றவாளி எத்தனை பெண்களை இந்த மாதிரி நாசப்படுத்திருக்க திருட்டு பையன் சென்னையில இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் சென்று தெரு தெருவாக நீ பொம்பளை பொறுக்கி, நீ மானங்கட்ட கழுத அப்படின்னு அசிங்கப்படுத்தணும். கஞ்சிக்கே வழி இல்லாம நக்குன நாய் RSS பிஜேபியினுடைய மூத்தரத்தை வாங்கி குடிக்க போயிட்டான். அவனை பார்த்தோம்னா குத்தி சாவடிக்கணும் போல போகுது. போகுது. பெண்களை மதிக்கக்கூடிய, பெண்களை காக்கக்கூடிய தலைவர் நமது தேசிய தலைவரையும் சீமான் போன்ற பாலியல் குற்றவாளி அவன் செய்யறதெல்லாம் சொல்லி இப்ப ஒரு கருத்தரங்கம் தந்தை பெரியார் திராவிட கழகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வில் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் மனோஜ் உட்பட அனைத்து தோழர்களுக்கும் மற்றும் மேடைக்கு முன்பு அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும், பாண்டிச்சேரியிலிருந்து வருகை தந்த தோழர் தீனன், பெரியார் சிந்தனையாளர் இயக்க தோழர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்தி கொண்டு, நம்ம இன்னைக்கு தேசிய தலைவர் பிரபாகரன், ஒரு அரசாங்கத்தை கட்டி அமைத்தவர் தேசிய தலைவர் பிரபாகரன். அவரை பத்தி அவர் கூட இருந்தோம், அவர் கூட வாழ்ந்தோம், அவருக்கு ஐடியா கொடுத்தோம், அவருக்கு அந்த சாப்பாடு கொடுத்தோம், இந்த சாப்பாடு கொடுத்தோம்னு ஒரு கழுசடை சொல்லுது. முதல்ல பேசும்போதே தோழர் ஒருத்தர் சொன்னாரு, நாங்க அவன் வேணாம் திட்டுவேன் பரவாயில்லையான்னு தோழர்களை பார்த்து கேட்கும்போது ஒரு தோழர் சொன்னாரு, கீழே அமர்ந்திருக்கக்கூடியவர், நீங்க எப்படி வேணாலும் பேசுங்க மகிழ்ச்சின்னு சொன்னார். உண்மையிலே தோழருக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறேன். ஏன்னா அந்த பொறுக்கி பையனை பொறுக்கின்னு தான் சொல்ல முடியும், ரவுடின்னு தான் சொல்ல முடியும். அவரை போய் ஐயா அவரு சீமான் அவரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர்னா சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால பொறுக்கின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நான் இந்த மேடையில ஏறி பேசுறேன்னா, நான் ஒரு குக்கிராமத்துல பிறந்து வளர்ந்தவள் தான் நான். இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருக்கேன். தோழர் பேசும்போது சொன்னாரு, அங்க இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர் வேலைக்கு போகும் பெண்கள்லாம் விபச்சாரின்னு சொன்னாங்க. உண்மை, வேலைக்கு போற பெண்கள்லாம் ஒழுக்கம் கட்டவர்கள், தலித் மக்கள் அழுக்கானவர்கள்னு சொன்னான் சங்கராச்சாரியர். அப்பவே அவன் நாக்க அறுத்திருக்கணும். நம்மளாம் விட்டுட்டோம், நம்மளாம் பெரியாரிஸ்ட் விட்டுட்டோம், பல போராட்டங்களை பண்ணி விட்டுட்டோம். இன்னொன்னு என்னன்னா, இந்த கூட்டத்தை, இந்த கருத்தரங்க நம்ம இந்த அரங்கத்துக்குள்ள நடத்தக்கூடாது. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. இவனை நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுக்கிய பொம்பளை பொறுக்கிய எங்க அசிங்கப்படுத்தணும்னா தெரு தெருவா அசிங்கப்படுத்தணும். சென்னையில இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் சென்று தெரு தெருவாக நீ பொம்பளை பொறுக்கி, நீ மானங்கட்ட கழுத அப்படின்னு அசிங்கப்படுத்தணும். இன்னைக்கு அவன் இந்த அளவுக்கு பேசுறான் அப்படின்னா நான் நம்ம ஆளுங்களை தான் குறை சொல்வேன். காரணம் முழுக்க இன்னைக்கு அந்த நாயை வளர்த்து விட்டது யாருன்னா மரியாதைக்குரிய தோழர் கொளத்தூர் மணியண்ணன், அடுத்ததாக மரியாதைக்குரிய தோழர் ராமகிருஷ்ணன் தோழர். கஞ்சிக்கே வழி இல்லாம நக்குன நாயை வளர்த்து விட்டது வேல்முருகன் தோழர். இவங்கெல்லாம் வளர்த்து விட்டாங்க. இன்னைக்கு ஒரு நான் பேஸ்புக்ல பார்த்தேன் வரும்போது, விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனுடைய படத்தை போட்டு
அவன் பேசுறான், மீச முறுக்குறவெல்லாம் ஆம்பளையா அப்படின்னு பேசுறான். இன்னைக்கு சனாதனத்தை கிராமப்புறங்களில் பட்டி தொட்டியெல்லாம் எடுத்து சென்றவர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். கஞ்சிக்கு வக்கு எடுத்த போது, வக்கு இல்லாம நக்கி குடிச்ச போது வேலுமுருகன் தோழர் அவனை காப்பாத்தி சோறு போட்டு வண்டி கொடுத்து நீ செய்ப்பா, அதை செய்ப்பா, இதை செய்ப்பான்னு வளர்த்து விட்டாங்க. இன்னைக்கு யாரையும் மதிக்கல. RSS பிஜேபியினுடைய மூத்தரத்தை வாங்கி குடிக்க போயிட்டான். தோழர் நான் அப்படியெல்லாம் பேசுறேன். கொஞ்சம் எனக்கு வழிமுறையெல்லாம் கிடையாது. மேடை நாகரிகம், மேடையில் இப்படிதான் பேசணும் இல்ல, என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன். அவன் இன்னைக்கு மூத்தரத்தை வாங்கி குடிக்கிறவன், RSS காரனுடைய மூத்தரத்தை வாங்கி குடிக்கிறவன் குடிச்சுக்கோ. இன்னைக்கு சண்டை மூட்ட ஆரம்பிச்சிருக்கான். தலைவரையும் தேசிய தலைவரையும் பெரியாரையும் கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு அடுத்ததாக வர்றான், பெரியார பேசுறான், அசிங்கமா பேசுறான், முத்துராமலிங்கவரையும் பேசுறான். இப்படி ஒண்ணா சண்டை மூட்டி பார்க்கலான்னு பாக்குறான். ஆனால் எல்லாரும் தமிழகத்துல கொஞ்சம் பேரு தெளிவாக தான் இருக்காங்க. ஒன்னும் யாரும் ஏமாந்து போயலாம் இல்ல. ஒரு கூட்டம் வேணா காசுக்காக பணத்துக்காக ஏமாந்து இருக்கலாம். இங்க உள்ளவங்க யாரும் பெரியாரை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் ஏமாறுறதுக்கு தயாராக, அவனை திருப்பி அடிக்கிறதுக்கு தான் தயாரா இருக்காங்க. அவன் சொல்றான் 100 நாள் வேலை வேணாம், 100 நாள் வேலை வேணாம், விவசாயத்துக்கு போங்க 500 ரூபாய் கூலி கொடுப்பான்னு சொல்றான். உரிமை தொகை வேணாம். இந்த இப்ப வந்திருக்கான ஒரு பொறிக்கு சினிமாக்கார நாய் அந்த நாய் சொல்லுது, அரசியலே தெரியாத நாய் சொல்லுது. அவங்க குரூப்ல சின்ன சின்ன பசங்க சொல்றாங்க 1000 ரூபாய் உரிமை தொகை வேணாங்கிறாங்க. தோழர்களே, நான் கிராமத்தில இருந்து வந்ததுனால சொல்றேன், என் மக்கள் குறிப்பாக பெண்கள் அந்த 1000 ரூபாய் அந்த 100 நாள் வேலையை எடுத்துக்கிட்டு, காசு எடுத்துக்கிட்டு எந்த புருஷனுக்கோ எந்த மகனுக்கோ யாரையும் சார்ந்து இல்ல, சுயமா நிக்கிறாங்க. அதுக்கு யாரு காரணம்? பெரியார் போட்ட விதை. பெரியார் போட்ட விதை இது. பெரியார் போட்ட விதை தான் இன்னைக்கு திராவிட மாடல் அரசு இந்த திட்டங்களை கொண்டாந்துருக்கு. பிள்ளைகள் படிப்பு, இலவச பஸ், நிறைய திட்டங்களை கொண்டாந்துருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு வேணாங்கிறான். இத போய் கிராமத்துல சொன்னான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா செருப்பு தீய கரைச்சி தலையில ஊத்தி விளக்க மாத்துல அடிச்சு அவனை அனுப்புவாங்க. இதெல்லாம் நம்ம பேசணும்னா இந்த அரங்கத்துல பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் பெரியாரை பத்தியும் தெரியும், நமது தேசிய தலைவர் பிரபாகரனை பத்தியும் தெரியும், புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி, எல்லார பத்தி தெரிஞ்சவங்க தான் இங்க ஓரளவுக்கு 99.25% மக்களும் இருக்கும். ஆனால் இதை பணிவான வேண்டுகோளா வைக்கிறேன். தோழர் திங்கர்கமன் தோழர்கிட்ட, குமரன் தோழர்கிட்ட, நீங்க இதை தெரு தெருவாக இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தை வைக்கணும். தோழர்களே, நாங்க என்ன சொல்றோம்னா, செங்கோடி எங்க அமைப்புல வளர்ந்தா நாங்க ஒரு பொது வாழ்வை ஒன்று வச்சிருக்கோம். நாங்க ஏறக்குறைய 30 பேர் ஒன்னா இருக்கோம், ஒரே வீட்டில் இருக்கோம். எங்களுக்கு யாருக்கும் சம்பளம் கிடையாது, நாங்க NGO கிடையாது, பதிவு பண்ண NGO கிடையாது. மக்கள் மன்றம் என்பது ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துல ஏறக்குறைய 30 பேர் ஒன்னா இருக்கும், 29 பேர் இருக்கும். இப்ப நான் திருமணம் செய்துக்கல, இன்னொருத்தவங்க 2-3 பேர் செஞ்சுக்கல, மற்றவங்க எல்லாம் திருமணம் செய்து பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய யாருக்கும் சம்பளம் கிடையாது, முழு நேரம் சமூக பணி செய்யணும். 1. 2வது, யாரும் பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்க கூடாது. இது 2. திருமணமான பிள்ளைகளை அரசு பள்ளியில படிக்க வைக்கணும். 3. 4வது, யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா அரசு மருத்துவமனையில் மருத்துவம் செய்யணும். அங்க ஆண் பெண் வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஆணும் சமைக்கணும். நான் PhD படிச்சிருக்கேன், நான் மாடு மேய்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. மாடு மேய்னா அன்னைக்கு மாடு மேய்க்கணும், நீ சமைக்கணும்னா சமைக்கணும், நீ துணி துவைக்கணும்னா துவைக்கணும். இது பெரியார் கண்ட கனவு. ஆணும் பெண்ணும் சமமாக வேலை செய்யணும், பிள்ளைகளை சமமாக பார்க்கணும்னு சொன்னது தந்தை பெரியார். அவர் கண்ட கனவை மக்கள் மன்றம் இன்னைக்கு 25 வருடங்களாக நிறைவேற்றிட்டு இருக்கோம். காஞ்சிபுரத்துல நிறைய பேர் வருவாங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்கன்னு. எங்களுக்கும் நண்பர்கள் ஒரு சிலர் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். நாங்கள் முழு நேரம் செம்மையா எங்களுடைய வேலையை செய்யறோம். இன்னைக்கு காஞ்சிபுரத்துல ஒரே தொல்லைங்க,
RSS பிஜேபிக்காரனுடைய தொல்லை தாங்காது. நாங்க தான் அவன் கொட்டை அடக்கி இருக்கோம். எப்படி அடக்கணும்னு கேளுங்க. அவன் போனானா கோனேரிக்கு போன ஒரு பகுதி, அந்த பகுதியில தலித்து மக்களே இருக்கக்கூடாது, ஓடிடணும். நாங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு தான் பண்ணோம், நீ ரொம்ப ஆட்டம் போட்டீங்கன்னா மடத்துக்குள்ள வந்து மாட்டுக்கறியை போட்டுருவோம், மாட்டு எலும்பை போட்டுருவோம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தைக்காகவே இன்னைக்கு பயந்துருக்கான். ஏன்னா மாட்டுக்கறினா அவ்வளோ அலர்ஜி, தீட்டு. அதே இடத்துல எங்க அமைப்புல ஒரு தம்பியினுடைய குழந்தைக்கு திப்பு சுல்தான் சங்கர மடம் பக்கத்துல பெரியார் சிலை முன்பு வச்சோம். வஜ்ர வண்டியோட போலீஸ் வந்துருச்சு, திப்பு சுல்தான் என்று பேர் வைக்க கூடாது. அப்ப எங்க கூட இருக்க தம்பி சொன்னா, அப்படி அப்ப குளத்தூர் மணி அண்ணா பேர் வைக்கிறாரு. அப்ப வந்து சொன்னான், என் பிள்ளைக்கு நான் பேர் வைப்பேன், உமாவுக்கும் பாலமுருகனுக்கும் பிறந்த பிள்ளைக்கு திப்பு சுல்தான் என்று பேர் வைக்கிறோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு மாட்டிறைச்சி விருந்த அதே சங்கர மடம் முன்பு வைத்தோம். அன்னைக்கு தான் அவனுக்கு ஒரு பெரிய செருப்படி கொடுத்தோம். வழக்குகள் இங்க இருக்கவங்க யாரும் வழக்கு போட்டுருவாங்க. சிறைனா பயமா என்ன? நம்ம எல்லாம் 1008 சிறையை பார்த்துட்டோம். எல்லாம் திருச்சி சிறையை பார்த்திருப்போம், புதுக்கோட்டை சிறையை பார்த்திருப்போம், புலன் சிறையை பார்த்திருப்போம், வேலூர் சிறையை பார்த்திருப்போம். எல்லா சிறைக்கும் சென்றவங்க தான் பெரும்பாலும். நான் மட்டும்தான் சிறைக்கு சென்றவங்கன்னு சொல்லவில்லை. இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சிறையை பார்த்தவங்க தான். இன்னைக்கு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கா அந்த பையன் சீமா பொறுக்கி. அப்ப செங்கோடிய வந்து சொல்றான், செங்கோடி 9 வயசு பள்ளிக்கூடம் போயிட்டு அந்த மஞ்சள் கலர் பையன் சுத்திக்கிட்டு வந்தான். அப்ப அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கும் போது நாங்க சொன்னோம், இவ சமூகத்துக்காக வேலை செய்வாளுங்க. போ, அவங்க அம்மா கையை பிடிச்சி என் கையில கொடுத்தாங்க, இனிமே உங்க பொண்ணு உங்க அமைப்பு பிள்ளைன்னு கொடுத்தாங்க. அவ 21 வயசுல 3 பேர் விடுதலைக்காக, 7 பேர் விடுதலைக்காக தன் உயிரை கலெக்டர் ஆபீஸ், தாலுகா ஆபீஸ், கோர்ட்டு, ஃபயர் சர்வீஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல தன்னை மாய்த்து கொண்டா. அந்த கழுத, அந்த கம்யூனிட்டி இருக்கானே சீமா சொல்றான், செங்கோடி அவ பிள்ளையா, என் மனப்பு என்னுடைய பாசறையில் பிறந்த பிள்ளை சொல்றான். அந்த புறம்போக்கு நாய் அவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அந்த பொறுக்கி சொல்றாங்க, ஐயோ அவன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனை பொம்பளை பொறுக்கி பாலியல் குற்றவாளி, எத்தனை பெண்களை இந்த மாதிரி நாசப்படுத்தி இருக்க திருட்டு பையன். அவன் போய் சொல்றான், என்னுடைய புள்ள செங்கோடிங்கிறான். அவன் சாவுக்கு வந்தான், இறப்புக்கு வந்தான். அந்த நாய் வரும்போது எல்லாரும் வரும், அவருக்கு வந்து துணி மாத்துறதுக்கு ரூம் வேணுமா. எங்க இறப்புல போய் யாராவது துணி மாத்த ரூம் கேட்பாங்களா? அடிச்சு துரத்தணும். காஞ்சிபுரத்துல இருந்து போடா, வெளியே போடா நாய, இங்க வராதுன்னு சொல்லி. அந்த நாய் இன்னைக்கு என்ன பண்ணுது, செங்கோடி அவ புள்ளன்னு சொல்லிட்டு மாநாடு நடத்தினா திருச்சியில. எங்க பக்கம் வருவான்னு நினைக்கிறேன், கம்யூனிட்டி வரமாட்டேங்கிறான், என்னன்னே தெரியல. வந்தானா போலன்னு அனுப்புவோம், வரமாட்டேங்கிறான். இப்ப சொல்லி இருக்காங்க. இப்பெல்லாம் என்ன பண்றான், 2-3 முஸ்லிம் பெண்களை வச்சுக்கிறான் கூட. இஸ்லாமிய தோழர் பாவம், அந்த பிள்ளைங்க எப்படின்னு தெரியல பாவம். அந்த பிள்ளைங்க அவங்க பேரண்ட்ஸ் இருந்தா பார்த்தா கொஞ்சம் பேசணும். அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பெரியாரை கேவலமா பேசுறது. பெரியார் வந்து என்ன சொன்னாரு, பெரியார் வந்து இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கணும், சைக்கிள் ஓட்டணும், ஏரோப்ளான் ஓட்டணும்னு கனவு கண்ட ஒரு பெரியாரு. அவர் மாதிரி ஒரு உன்னதமான தலைவனை இவன் வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. நம்ம எல்லாம் வேடிக்கை படுத்திட்டு உட்காந்துருக்கோம். எனக்கு ரொம்ப வருத்தம் தோழர், எனக்கெல்லாம் உயிரெல்லாம் மயிராது. அவனை பார்த்தோம்னா குத்தி சாவடிக்கணும் போல தோணுது. உயிராது மயிராது போகுது, தூக்கம் வர மாட்டேங்குது. திங்கக்குமார் தோழர் சொன்ன போட, குமரன் தோழர் சொன்ன மாதிரி தூக்கமே வர மாட்டேங்குது. பெரியாரை திட்டும் போதெல்லாம் மனம் வலிக்குது, வேதனையா இருக்கு. என்ன பண்றது, பண்ணணும். இளைஞர்கள்லாம் இப்ப இருக்கக்கூடிய பெரியவங்க உங்க பிள்ளைங்களை வந்து சமூகத்துக்காக கொடுங்க, கூட்டு வாங்க, சமூகத்தை பத்தி சொல்லுங்க, போராட்ட களத்துக்கு வாங்க. இப்பெல்லாம் என்னன்னா அந்த காலத்துல உள்ளவங்க தான் இன்னைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். சின்ன பிள்ளைங்களை வந்து பெரும்பாலும் அவங்க பிள்ளைங்க படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். இது மட்டும்தான் நம்ம கனவா இருக்கே. இந்த மண்ணுக்காக உழைச்ச இந்த மகத்தான தலைவருக்காக போராட வாங்கடான்னு ஒரு தகப்பனும் தாய்மார்களும் வந்து பிள்ளைகளை வந்து தெருவுக்கு வீதிக்கு அழைச்சிட்டு வரணும்னு கேட்கிறேன் தோழர்களே. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லணும், இந்த போராட்டம் இன்னையோட முடிஞ்சிடக்கூடாது. தோழர் சொன்னாரு, யாரு
மனோஜ் தோழர் இன்னைக்கு வந்து தொடங்குறோம், இது தொடக்க இடமாக இருக்கட்டும். பட்டி தொட்டியெல்லாம் வந்து இனி சீமானை எடுத்துட்டு போகணும். சீமானை மட்டும் வேணாம், அவன் கூட இருக்க பாருங்க RSS பிஜேபி காரன் இங்க ஆளலாம் நினைக்கிறான் பாருங்க, இங்க வந்து ஆண்டுலாம் தமிழகத்தை புடிச்சிடலாம் நினைக்கிறான் பாருங்க. ஒரு போதும் அந்த மோடி வித்தை செல்லாதுங்கிறத வீதி வீதியாக தெரு தெருவாக நம்ம வந்து எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் தோழர். இல்லைன்னா நம்ம எல்லாரும் வந்து அழிஞ்சு போவோம், சீக்கிரமா செத்துருவோம். அதுக்கு நம்மலாம் தன்மானத்தோட சுயமரியாதையோட சுய கௌரவமா வாழணும். அப்படின்னா நம்ம வந்து தந்தை பெரியாரை வந்து வீதி வீதியாக எடுத்து செல்லணும் தோழரே. அதோடு மட்டும் இல்ல, தேசிய தலைவர் சொல்லியிருக்காரு, ஓடாத மானம் போராடாத இனமும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லைன்னு சொல்லியிருக்காரு நமது தேசிய தலைவர். அதே போல சொல்லியிருக்காரு நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர், கெஞ்சுவதாலோ மனு போடுவதாலோ இறந்த உரிமை பெற முடியாது, இரக்கமற்ற போராட்டம் ஒன்றே தீர்வுன்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதே போல நமது தலைவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு, அடங்கி வாழ்வது அவமானம், போராடி வாழ்வது தன்மானம் சொல்லியிருக்காரு. ஆகவே தோழர்களே, கெஞ்சுவதாலோ மனு போடுவதாலோ இழந்த உரிமையை பெற முடியாது, இறக்குமற்ற போராட்டம் ஒன்றுதான். வீதியில் இறங்கி போராடுவோம், போராட தவறினால் அவமானப்படுவோம், அசிங்கப்படுவோம். இழப்புகள் இன்றி வெற்றிகள் இல்லை, சிறைக்கு செல்வது அவமானம் இல்லை என்று சொல்லி பேச வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.